அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி. இப்போது வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கும்போது வேலை கிடைக்கணும். அதே போல் திருமணம் அமையாமல் இருக்குது அப்படிங்கும்போது சீக்கிரமாக வரன் அமையணும். அதே போல் இப்போ ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பண கஷ்டம் நீங்குவதற்காக ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு மெத்தடு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த நாள் அந்த சிறப்பு பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இன்று ஜனவரி மாதத்தின் 28ஆம் தேதி, தை மாதத்தின் 14ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமையாக இருக்குது. பொதுவாகவே புதன்கிழமை நாளில் கண்ணை மூடிட்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்யலாம். ஏன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவானுடைய வழிபாட்டுக்குமே ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இவை தாண்டி இன்று நமக்கு மதியம் 2:37 மேலே ஏகாதசி திதியானது தொடங்குதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வளர்பிறை ஏகாதசி புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த ஏகாதசி தொடங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி 1-1-1-1 அப்படிங்கிற அற்புதமான எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. நான் மேலே சொன்ன அந்த மாற்றங்களையெல்லாம் நமக்கு கொண்டு சேர்த்துக்கூடிய ஒரு நம்பர்னு பார்க்கும்போது இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா கையில் மணிக்கட்டில் இன்று இரவுக்குள்ளே ஒன்று எழுதிக்கோங்க, 11 முறை அந்த இடத்த தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுவும் நமக்கு பணம் முதல் வேறு எந்த விருப்பமாக இருந்தாலும் தாராளமாக அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். காலையில் 11 மணி 11 நிமிஷம், அதை தவற விட்டவங்க இரவு 11 மணி 11 நிமிஷம் அல்லது மதியம் 1 மணி 11 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் 2 நேரம் போயிருக்கோம். நீங்கள் நைட்டு வேணால் 11 மணி 11 நிமிஷத்துக்கு அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு 11 முறை ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னாவே போதும், நமக்கு கேட்டது எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பணவரவுக்கான பரிகாரம். இந்த பரிகாரத்தை இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். அற்புதமான பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னாலும் செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பொருள் தான். அதுவும் நம்ம தேடி அலைஞ்சு போய் வாங்க வேண்டிய பொருள் கிடையாது. நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சே இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க, சரிங்களா? எந்த நேரம் காலம்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். இந்த நாள் முடியறதுக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யுங்க. சரி, அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் தான். புதன்கிழமை நாளில் வெந்தயத்தை வச்சு எப்போதுமே நம்மளுடைய சேனலில் பரிகாரங்கள் சொல்கிறது உண்டு. ஏன்னா புதன் பகவானுக்கு உகந்த தானியம் பார்க்கும்போது பச்சை பயிறு கூட சேர்த்து இந்த வெந்தயத்தையும் சொல்லலாம். மேலும் இந்த வெந்தயத்தினுடைய நறுமணத்துக்கு மகாலட்சுமி தாயார் வசியமாவாங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த ஒரு நிறம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது தண்ணீரில் போட்டு நம்ம ஊற வச்சோம் அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா பெருகும், அதாவது நல்ல ஊறி போய் பெருகும். இதனுடைய தாத்பரியம் என்னன்னா வருமானம் பெருகும், பணம் பெருகும் அப்படின்னு அர்த்தம். அதே போல் இதை நம்ம ஊற வச்சு ஆட்டுறோம், அரைக்கிறோம் அப்படிங்கும்போது அது பார்த்திங்கன்னா பசைத்தன்மை வாய்ந்ததாக மாறிடும். இந்த பசைத்தன்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு வீண் விரைய செலவுகளை ஏற்படுத்தாது, மருத்துவ செலவு கொடுக்காது. அதே போல் நம்மக்கிட்ட இருந்து பணம் செலவானாலும் அது 2 மடங்கு வேகமாக நம்மிடமே திரும்ப சேரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம். இத்தனை மகத்துவம் வாய்ந்த இந்த வெந்தயத்தை வச்சு தான் இப்போ நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு எண்ணி 5 வெந்தயம் தேவைப்படுது. 5 எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அதே போல் இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை பாருங்கள் 14ன்னு இருக்குது இல்லையா, 1+4ங்கும்போது 5ன்னு கிடைக்குது. ஸோ நமக்கு இது மேட்சிங்காக இருக்கும். அதனால தான் 5 வெந்தயம் எடுத்துக்கிறோம். அடுத்து எதுக்காக இதை செய்கிறோம்? பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக. இப்போ ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கிறத காட்டிலும் 5 ரூபாய் காசை பயன்படுத்துறது சிறப்பு. ஏன்னா 5ங்கிற எண் அதிக லெவலில்
எண்ணெய் ஊட்டப்பட்டதாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் 5 ரூபா காசு எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. இப்போ இந்த 2 பொருள் தான், 5 வெந்தயம் 5 ரூபா காசு. இதை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார் கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுங்க. இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக எனக்கு பலன் கொடுக்கும். இதன் மூலமாக என்னுடைய பண கஷ்டம் வந்து நீங்கும், லட்சமாக எனக்கு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அற்புதங்கள் நிகழும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துருங்க. மேலும் இதை நம்ம சாதாரணமான புதன்கிழமை நாளில் செய்கிறத காட்டிலும் இன்றைக்கி இந்த 1111 சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இது பிரபஞ்ச விஷய நாளாச்சா. இப்போ இந்த நாளில் செய்யும்போது இதுக்கு முன்னாடி செஞ்சு பலன் கிடைக்கலனா கூட இந்த முறை உங்களுக்கு பலன் கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இப்போ வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இடது உள்ளங்கையில் இந்த 5 வெந்தயத்தையும் 5 ரூபாய் காசையும் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டையும் அதே போல் ஏஞ்சல் நம்பரையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அது என்னென்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். இருந்தாலும் இன்றைக்கி இந்த 11 அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால 11 முறை சொல்கிறது அப்படிங்கிறது கூட நல்லது தான். சரி, அது என்னென்னு பார்த்தலாமா? பிளித்தோரா கவுண்ட் 5 to 8 ஹெர்ட்ஸ். பிளித்தோரா கவுண்ட் 5 to 8 ஹெர்ட்ஸ். பிளித்தோரா கவுண்ட் 5 to 8 ஹெர்ட்ஸ். இதில் கவுண்ட்டுங்கிறது பணவரவுக்கான சுவிட்ச் வேர்டு. பிளித்தோரா அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா பெருகட்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே போல் ஏன் 5 to 8 ஹெட்ஸ் ஏஞ்சல் நம்பர் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5ங்கிற எண் நம்மளுடைய தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையில் கிடைக்குது. அதே போல் 28 அப்படிங்கிறது நமக்கு ஆங்கில தேதியிலே வந்துடுது. அப்படியே சேர்த்து பாருங்கள், 5 to 8 அப்படின்னு வந்து அமைஞ்சிருது. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம ஏதாவது ஒரு மெத்தடு ட்ரை பண்ணோம்னாலும் அது நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். ஏஞ்சல் டேவாகவும் இருக்குது, இந்த நம்பருக்குரிய சேர்க்கை கொண்ட நாளாகவும் இருக்குது. எல்லாமே சேர்ந்து அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா அப்படியே கண்களை மூடி எவ்வளோ பணம் வந்தால் உங்களுடைய பண கஷ்டம் நீங்குமோ அது உங்கள் கையில் இருக்குது, பேங்க்கில் உங்கள் பேரில் டெபாசிட் ஆகிருக்கு, பீரோவில் இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 5 கோடி இப்போ உங்களுக்கு இருந்தால் பிரச்சனை தீருங்கும் போது இந்த 5 ரூபாயே 5 கோடியே உங்கள் கையில் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், குழந்தைங்களுக்கு ஏதாவது டெபாசிட் பண்ணலாம், நகை வாங்கலாம். இது மாதிரிலாம் நல்லா வந்து இமேஜின் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு விசுவலைஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு அது சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அந்த எண்ணம் தான் நம்மளை அதை நடத்துவதற்கான உத்வேகத்தை வந்து கொடுக்கும். சரிங்களா? அதனால் அவசியம் வந்துட்டு இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த காசையும் வெந்தயத்தையும் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லையோ பீரோலையோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு வாரம் அல்லது 15 நாள் வரைக்கும் இந்த வெந்தயமானது நல்ல நறுமணத்தோடு இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் இதை வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு 15 நாள் இல்லைன்னா ஒரு 7 நாளைக்குள்ளாரையே நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது நல்லது. அப்போ அந்த பழைய வெந்தயத்தை நீங்கள் பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் தானமாக போட்டுட்டு ஒரு புதன்கிழமை நாளாக பார்த்து மறுபடியும் ஒரு 5 வெந்தயத்தை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி ரிப்பீட்டாக வெந்தயத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுடைய பர்சுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக நறுமணம் மிகுந்ததாக மாறி இருக்கும். எங்கே நல்ல நறுமணம் இருக்குதோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயாரும் வந்து வாசம் செய்வாங்க. அவசியமாக இந்த ஒரு விஷயத்தை இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.